அதென்னவனில் நீ பாட்டுக்க. நம்மளை யாரு? யூதன், புறஜாதி. நமக்கு தான் இருக்கிற புறஜாதிகள். இங்க இருக்கிற புறஜாதிகளாக விசுவாசிகள். வாசிக்க. சுவிசேஷத்து நிமித்தம். சுவிசேஷம் என்ன? அவங்களுக்கு சொல்லப்பட்டது சுவிசேஷம் இல்லை. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறது, அது சுவிசேஷம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது சுவிசேஷம் அல்ல, அது கற்பனை. ஆனால் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டது சுவிசேஷம். உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. நல்லா மறுபடி வாசிக்க. அதென்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன். சுவிசேஷத்தில் இப்போ நீங்களும் நான் என்ன ஆயிட்டோம்? உடன் சுதந்திரர், உரிமையாளி ஆகிவிட்டோம். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட, ஓட்டில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் சுவிசேஷத்தினால் புறஜாதிகளாகிய நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த போதே, மறுபறவை பெற்றுக்கொண்ட போதே உடன் சுதந்திரராய் அவை எல்லாவற்றுக்கும் உரிமையாளி ஆகிவிட்டீர்கள். அதை விசுவாசிக்கணும். அதான் புரிஞ்சா? ஓகே. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இப்போ எங்கே வந்துட்டோம்? ஐயா, ஆபிரகாமும் சரி, ஈசாக்கும் சரி, யாக்கோபும் சரி, சரீரத்தில் வரலையா. எலியாவும் சரி, எலிசாவும் சரி, சரீரத்துக்குள்ள வரலையா. நம்ம ஏய், எனக்கு உடம்புலாம் அப்படி அவ்வளவு ஒரே ஒரே சரீரத்துக்குள்ள நம்ம ஞானஸ்நானம் எடுத்த போதே அந்த சரீரத்துக்குள்ளுமாய் நம்மெல்லாம் எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவின். டெய்லி சொல்ல, நான் கிறிஸ்துவின் சரீரத்துக்கிறேன், சரீரத்துக்கிறேன், சரீரத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆமென். ஓகே. அப்புறம் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணிய வாக்குத்தத்தத்திற்கு உடன் பங்காளி. எதை புரிஞ்சுட்டீங்களா? அவங்களுக்கு எழுதப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம், இப்போது சொன்ன அவர்கள் வாழ்ந்த வாழ்வு எல்லாம் இப்போ எனக்கு சுவிசேஷத்தினால அது எனக்கு உரியதாக இருக்கிறது. ஒன்று, சரீரத்துக்குள் இருக்கிறேன், அது ரெண்டு. மூணாவது, கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு உரியது. அதன் ஆசீர்வாதம் எனக்குள்ளே, என் ஆவியிலே இருக்கிறது. ஐ ஆம் பிளஸ்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்விலையும் கிறிஸ்து வெளிப்படுவார். இந்த உலக வாழ்வில் அவங்க வாழ்ந்த அந்த ராஜரீகமான வாழ்வின் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உரியது.